உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சென்னையினுடைய குடிநீர் தேவை என்பது நாள் ஒன்றிற்கு 830 மில்லியன் லிட்டராக இருக்கிறது. தற்பொழுது விநியோகம் என்பது 587 மில்லியன் லிட்டராக இருக்கிறது. சென்னையினுடைய பிரதானமான குடிநீர் ஆதாரம் என்று பார்க்கும்பொழுது புழல், செம்பரம்பாக்கம், சோழவரம், பூண்டி ஆகிய ஏரிகளிலிருந்து சென்னைக்கான குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் கடலூர் மாவட்டம் வீராணம் பகுதியிலிருந்தும் சென்னைக்கான குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா நீர் ஜூலை 1ஆம் தேதி முதலே திறந்துவிட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக கிருஷ்ணா நதி நீர் சென்னையை வந்தடைவதில் சிக்கல்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஏரிகளில் நீர்மட்டம் என்பது குறைந்த அளவே காணப்படுகிறது. இந்த நிலை நீடித்தால் இன்னும் சில மாதங்களில் சென்னை குடிநீர் பற்றாக்குறையில் சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது இருக்கின்ற நீர் என்பது எவ்வளவு மாதத்திற்கு வரும், அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய அதாவது சென்னைக்கு வரக்கூடிய கிருஷ்ணா நீர் என்பது எப்பொழுது வரும், அதற்கான அதிகாரிகள் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள், அதே நேரத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஏரிகளில் அந்த நீர் பராமரிப்பு திட்டங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களை பெருக்குவதற்கான என்னென்ன திட்டங்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வைத்திருக்கிறார்கள் என்பது உள்ளிட்ட பல தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து நேரடியாக பல தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கத்திற்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் முன்னாள் பொதுப்பணித்துறை அதிகாரி திரு பாலுசாமி அவர்கள். முதலில் சென்னையில் நீர் ஆதாரங்கள் என்னென்ன, சென்னையில் இருக்கக்கூடிய ஏரிகளில் நீர் கொள்ளளவு எப்படி இருக்கிறது என்பது உள்ளிட்ட அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். சென்னையின் குடிநீர் விநியோகம் என்று பார்க்கும்பொழுது சென்னையின் குடிநீர் தேவை நாள் ஒன்றிற்கு 830 மில்லியன் லிட்டராக இருக்கிறது. விநியோகம் என்பது 587 மில்லியன் லிட்டராக இருக்கிறது. இதிலும் பற்றாக்குறை நிலவுகிறது. மேலும் கடல் நீர் சுத்திகரிப்பு திட்டம் 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. ஒன்று மீஞ்சூர், அங்கிருந்து 100 மில்லியன் லிட்டர் கடல் நீர் நல்ல நீராக சுத்திகரிக்கப்பட்டு வருகிறது. நெமிலிச்சேரி பகுதியிலிருந்து 100 மில்லியன் லிட்டர் தண்ணீர் நம்முடைய சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறது. வீராணம் ஏரியை பொறுத்தவரை மொத்த கொள்ளளவு 1465 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. அதில் தற்பொழுதைய இருப்பு என்று பார்க்கும்பொழுது 542 மில்லியன் கன அடி நீர் இருப்பு இருக்கிறது. நாள் ஒன்றிற்கு வீராணம் ஏரியிலிருந்து சென்னையிலிருந்து கிடைக்கக்கூடிய நீர் என்று பார்க்கும்பொழுது 10 மில்லியன் கன அடி நீர் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு என்பது ஆண்டுதோறும் 12 TMC வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அதில் ஜனவரி, ஏப்ரல் 8 TMCயும் ஜூலை, அக்டோபர் 4 TMC நீரும் வர வேண்டும் என்கின்ற ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் கிருஷ்ணா நீர் என்பது சென்னைக்கு வர இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏற்கனவே ஜூலை 1ஆம் தேதி கிருஷ்ணா நீர் திறந்துவிட்டு இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது பல நாட்கள் ஆகியும் இந்த நீர் வருவதில் தாமதம் ஏற்படுவதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அபாயமும் இருப்பதாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது சென்னையில் எமது செய்தியாளர் தங்கமணி இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் தங்கமணி. இப்போ சென்னையில நாள் ஒன்றிற்கு குடிநீர் தேவை என்பது எப்படி இருக்கிறது, இப்போ எவ்வளவு விநியோகம் செய்யப்படுகிறது, குடிநீர் விநியோகம் என்பது பல பகுதிகளுக்கு எப்படி விநியோகிக்கப்படுகிறது? நிச்சயமாக ஹேமா, அதாவது சென்னையின் மிக முக்கியமான நீர் ஆதாரங்கள் என்பது இந்த பூண்டி, சோழவரம் மற்றும் புழல் ஏரி மற்றும் செம்பரவாக்கம் ஏரி, இந்த 4 ஏரிகள் தான் மிக முக்கியமான சென்னையின் நீர் ஆதாரமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் மீஞ்சூர் மற்றும் நெம்மேலியில் இருக்கின்ற கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் மிக முக்கியமான பங்காற்றுகிறது. அதிலிருந்து தினமும் 200 மில்லியன் அடி அளவுக்கு தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது. 200 மில்லியன் லிட்டர் அளவுக்கு தண்ணீர் கிடைக்கிறது நெம்மேலி மற்றும் மீஞ்சூர் ஆகிய அந்த கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து. இது மட்டுமில்லாமல் கடலூரில் இருக்கின்ற வீராணம் ஏரி சென்னைக்கு தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து 10 மில்லியன் லிட்டர் தினமும் தண்ணீர் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இது தவிர சென்னை நீராதாரத்தை போதுமானதாக தக்க வைத்துக் கொள்ளும் வகையில் கிருஷ்ணா நதிநீரிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் நாம் தண்ணீரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதுதான் சென்னை நீராதாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற விதம். சென்னையை பொறுத்தவரையில் சென்னை நீராதாரம் சென்னையிலிருந்து கிடைக்கிறதா என்று பார்த்தால் சென்னையின் அருகே இருக்கின்ற இந்த ஏரிகளிலிருந்து தான் கிடைக்கிறது. இதுதான் மிக முக்கியமானது. இதன் பராமரிப்பும் இதில் இருக்கின்ற இந்த ஏரிகளில் தேங்கி இருக்கின்ற நீரும் கிருஷ்ணா நதியின் வரத்தும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற வீராணம் நதியிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரும் இதெல்லாம்
நீர்மட்டம் இருந்தால்தான், போதுமான அளவுக்கு இருந்தால்தான் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அந்த வகையில் இந்த ஏரிகள் மிக முக்கியமான பங்கை ஆற்றுகின்றன. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நம்ம பார்க்கலாம், இந்த ஏரிகளுடைய சென்னை மெட்ரோ வாட்டர் அவங்க கொடுத்திருக்கிற அந்த அறிவிப்படி நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு ஏரியிலும் எவ்வளவு நீர் இருக்கிறது என்ற ஒரு அட்டவணையை அவர்கள் தினந்தோறும் அந்த இணையதளத்தில் மெட்ரோ வாட்டர் என்கின்ற சென்னை குடிநீர் வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடுகிறார்கள். அதில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியிலும் எத்தனை லிட்டர் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் பூண்டி ஏரியில் மட்டுமே பார்த்தோம் என்றால் அந்த ஏரியில் இருக்கும் தண்ணீரின் அளவு 90 மில்லியன் கன அடி அவ்வளவுதான் இருக்கிறது. ஏனென்றால் அதோடைய கெப்பாசிட்டி என்பது 140 மில்லியன் கன அடி இருக்கிறது. இருப்பினும் அதில் தண்ணீர் இருப்பு என்பது 90 மில்லியன் கன அடி. அதே போல சோழவரத்தில் பார்த்தோம் என்றால் சோழவரத்தில் தண்ணீரே இல்லை, தண்ணீரின் அளவே இல்லை, அப்படித்தான் இவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள். அதே போல ரெட் ஹில்ஸ் புழல் ஏரியை பொறுத்தவரையில் 1115 மில்லியன் கன அடி தண்ணீர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரின் அளவு அங்கு இருக்கிறது. அதே போல செம்பரப்பாக்கம் ஏரியில் பார்த்தோம் என்றால் 918 மில்லியன் கன அடி தண்ணீர் இருக்கிறது. இப்படி இந்த சென்னையின் மிக முக்கியமான நீர் ஆதாரங்களாக இருக்கின்ற இந்த 4 ஏரிகளின் நீர் அளவு மட்டும் பார்த்தோம் என்றால் ஒட்டுமொத்தமாக 2023 கன அடி நீராக இருக்கிறது. இது கடந்த ஆண்டை பார்த்தோம் என்றால் 1132 கன அடி நீராக இருந்தது. அது இப்போது அதிகரித்து 2 மடங்கு இருக்கிறது. இருப்பினும் சென்னையின் குடிநீர் பற்றாக்குறை தீர்க்கப்பட்டு விட்டதா என்று சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் சென்னை வாசிகள் தினசரி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் என்பது வழக்கமாக இருப்பது 831 மில்லியன் லிட்டர். இதை லிட்டர் கணக்கில் சொல்ல வேண்டும் என்றால் 83 கோடி லிட்டர் தினமும் அவர்கள் பயன்படுத்துவது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி தண்ணீர் இருப்பு என்பது 58 கோடி லிட்டர் தான் இருக்கிறது. இதை மில்லியன் லிட்டர் கணக்கில் இட்டால் 587 மில்லியன் லிட்டர் அளவுக்கே இருக்கிறது. எனவே சென்னையை பொறுத்தவரையில் தண்ணீர் என்பது ஒரு பற்றாக்குறையான ஒரு நிலையிலே இருக்கிறது. இருப்பினும் இவர்கள் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்கு இந்த தண்ணீர் போதுமானதாக இருக்கிறது என்பது மெட்ரோ வாட்டர் நிர்வாகத்தின் தகவலாக இருக்கிறது. ஹேமா, நீங்க தொடரலாம். தொடர்ந்து பேசலாம் தங்கமணி. சென்னையினுடைய குடிநீர் தேவை பொறுத்தவரை நாள் ஒன்றிற்கு 83 கோடி லிட்டர் தண்ணீர் தேவையாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது 58 கோடி லிட்டர் மட்டும்தான் தண்ணீர் வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் பாலாஜி நேரடியாக களத்திலிருந்து பல தகவல்களை தர காத்திருக்கிறார். பாலாஜியிடம் பேசலாம். பாலாஜி, இப்போ நீங்க இருக்கக்கூடிய புழல் ஏரியில நீர்மட்டம் என்பது எவ்வளவு இருக்கு? அந்த ஏரியினுடைய கொள்ளளவு என்பது எவ்வளவு இருக்கிறது? இப்பொழுது இருக்கக்கூடிய மன்னிக்கவும், நீங்கள் இருக்கக்கூடிய பூண்டி ஏரியில இப்போ நீர்மட்டம் என்பது எவ்வளவு இருக்கிறது? இப்போ கொள்ளளவு அப்படிங்கறது பார்த்தா எவ்வளவு இருக்கிறது? இப்போ அங்கிருந்து குடிநீருக்காக எவ்வளவு நீர் அனுப்பப்படுகிறது? நிச்சயமாக ஏமா, இப்ப நான் இருக்கிற இடம் இந்த பூண்டி ஏரி. இந்த பூண்டி ஏரியில தற்போது இந்த பூண்டி ஏரி 3241 மில்லியன் கண்ணாடி கொள்ளளவு கொண்ட இந்த பூண்டி ஏரி தற்போது வெறும் 299 மில்லியன் கண்ணாடி தண்ணீர் மட்டுமே தான் காணப்படுகிறது. தற்போது நீங்க பார்க்கும்போதே தெரியும், இந்த ஏரியோட நீர்மட்டம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இங்கிருந்து சென்னைக்கு முக்கிய குடிநீர் விநியோகத்துக்காக இங்கிருந்து அனுப்பப்படுகிறது. ஆனால் கடந்த ஒரு 2 மாதங்களாக பூண்டியிலிருந்து ஒரு துளி தண்ணீர் கூட இங்கிருந்து திறந்து விடப்படவில்லை. ஏன்னா பூண்டி ஏரியில இருப்பு அளவு கம்மியாக இருக்கிறது. முக்கியமாக இங்கிருந்து தான் சென்னைக்கு புழல் ஏரிக்கு தண்ணீர் அனுப்பப்பட்டு அங்கிருந்து சென்னை குடிநீருக்காக தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் இன்று வரை கிருஷ்ணா நீர் வராத காரணத்தினாலும் மேலும் பூண்டி ஏரியில நீரை முறையாக சேமிக்காதனால இந்த தண்ணீர் தற்போது இங்க இல்லாத அளவில் காணப்படுகிறது. இது குறித்து நம்மளுடன் இந்த பகுதியில் சமூக ஆர்வலர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், இப்போ இந்த இடத்துல பூண்டி ஏரியில தண்ணீர் நீர்மட்டம் காணாத அளவில் குறைஞ்சிருக்கு. இதுக்கான காரணங்கள் என்ன? கிருஷ்ணா நதி நீர் வராத தாமதமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அந்த கிருஷ்ணா நதி நீரானது கிருஷ்ணா நதி மகாராஷ்டிர மாநிலத்தில் தொடங்கி கர்நாடகம் வழியாக ஆந்திரத்தில் வந்தடைந்து ஆந்திராவிலிருந்து நமக்கு 1977 ஒப்பந்தப்படி 12 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும். ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்திற்குள்ளாக 8 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட்டிருக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு அது நமக்கு முறையாக வழங்கப்படவில்லை. அதற்கு ஆந்திர அரசு சொல்லும் காரணம், ஆந்திரம் 2ஆக தற்பொழுது பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த பிரிவினையின் போது முறையாக அவர்கள் இந்த தண்ணீர் பங்கீடை பற்றி சொல்லாததால் தெலுங்கானாவிலிருந்து
ஆந்திர பிரதேசத்திற்கு இன்னும் தண்ணீர் எங்களுக்கு தரவில்லை, அதனால் உங்களுக்கு முறையாக நாங்கள் தண்ணீர் தர முடியாது என்று நமக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த முறைப்படுத்தப்படாத இந்த பிரிவினையின் காரணமாக சென்னையின் வாழ்வாதாரமாக இந்த கிருஷ்ணா நதி நீரை நம்பிதான் சென்னையில் பல லட்சம் மக்கள் வாழ்வாதாரம், குடிநீர் ஆதாரம் இருக்கிறது. அந்த குடிநீர் அற்ற நிலையை ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த இவர்களுடைய ஒப்பந்தமானது நமக்கு இந்த நிலையில் நிச்சயமா சார். ஏமா தற்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஆந்திரா மாநிலம் வந்து இரண்டாக பிரித்ததுனால வந்து முக்கியமாக கிருஷ்ணா நதி நீர் தற்போது வரை நம்மளுக்கு வந்து தரக்காத நிலையில இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஏமா தொடர்ந்து பேசலாம் பாலாஜி. சென்னையினுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் கிருஷ்ணா நீருக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி கிருஷ்ணா நீர் திறந்து விடுவது வழக்கம். ஆனால் தற்பொழுது ஆந்திர மாநிலத்தில் நிலவி வரும் ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக கிருஷ்ணா நீர் திறந்து விடுவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நடவடிக்கைகளை தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. நமது செய்தியரங்கில் இருக்கும் திரு பாலசாமி அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ சென்னையினுடைய குடிநீர் ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 ஏரிகள் மற்றும் வீராணம் ஏரியிலிருந்து குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப இப்போ இந்த குடிநீர் ஆதாரங்கள் என்பது போதுமானதாக இருக்கிறதா, திருப்திகரமா இருக்கு? சென்னையினுடைய மக்கள் தொகை 70 லட்சம். அதுல 100 லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு கூட நமக்கு வந்து 700 எம்எல்டி வேணும். 700 எம்எல்டி அதோட ஒரு 20% 20% அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் ஒரு 20 வச்சா கூட 840 இருந்தா போதும். அது 830 சொல்லிருக்காங்க, அது கரெக்ட் தான். ஆனா இப்ப கொடுக்கறது ஒரு 70% தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 587 எம்எல்டி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வச்சுட்டு மேனேஜ் பண்றாங்க. இந்த அளவுல போனா ஒரு 2 மாசத்துக்கு தண்ணி இருக்கிற தண்ணி போதும். ஏன்னா வீராணத்திலையும் 0.55 இருக்கு. அந்த இது 550 மில்லியன் சேஃப்டி இருக்கு. அது வந்து தினமும் 10னா கூட அதுல இருக்கிறது போக நமக்கு ஒரு 2 மாசம் அதுல வரும். இங்க ஒரு 10 100 வருது. எதுங்க செலினேஷன் இதுல கடல் நீரை குடிநீர் ஆக்குவதில். அதோட இங்க இதுல இருக்கிற 2 டிஎம்சில 1 டிஎம்சி எடுத்தா கூட இதெல்லாம் சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு மாசத்துக்கு இந்த நல்ல 1 டிஎம்சி இருந்தாவே மோர் தென் எனஃப். 2 மாசம் வரும். 2 மாசம்னா இப்ப நம்ம ஜூலை முடிஞ்சு போச்சு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல மழை நிச்சயம் பெய்யும். நம்ம காப்பாற்றப்படும். அதோட இல்ல, கிருஷ்ணா நீர் கூட என்னன்னு கேட்டேன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இப்ப இருக்கிற பொறுப்பில் இருக்க கேட்ட உடனே, அங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலை ஒரு காரணமா இருந்தா கூட நடுவுல வந்து இந்த இதுக்கு பாருங்க, கண்டலேரிலிருந்து வரக்கூடிய வாய்க்கால்ல நீர்ப்பாலம், அதாவது அக்வெடக்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, நீர்ப்பாலம் பழுதுபட்டு இருக்கு. அதை பழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோட அல்ல, வருகிற வாய்க்கால் கரையில சில பழுதுகளா இருக்கா, அது சீக்கிரம் முடிக்கப்படும். எப்படியும் இந்த மாச முடிவில், அதாவது நம்ம 25 ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்ல தண்ணி நிச்சயம் வருங்கிறாங்க. அவங்க 1000 கொடுத்தா நமக்கு 800 வரும். அது அந்த தண்ணி வந்தனா ஒரு நாளைக்கு வர தண்ணி நமக்கு 2 நாளைக்கு போகும். அப்படியே அவங்க 800 கொடுக்க 1000 கொடுக்காம 500 கொடுத்தா கூட தினம் நமக்கு வேண்டிய தண்ணி போதும். அவங்க கொடுக்குற தண்ணி போதும். அதனால நல்ல நிச்சயம் மேனேஜ் பண்ண முடியும். மெட்ரோ வாட்டர் சொல்றது சரிதான், கவலைப்பட வேண்டாம். எங்கெங்க தண்ணி அந்த சில இதெல்லாம் இருக்கு, ஸ்லம் ஏரியா, அங்கெல்லாம் வந்து தண்ணி போறதில்ல போட்டுருக்கு. அதுக்கு நிறைய லாரியை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டியது அல்ல. தொடர்ந்து பேசலாம் சார். சென்னையை பொறுத்தவரை தற்பொழுது கிருஷ்ணா நீர் வரத்து என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக. அந்த நீர் வரக்கூடிய கால்வாய்களில் ஒரு சில பழுது பார்க்கும் பணிகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருப்பதனால்தான் இந்த தாமதம் ஏற்படுகிறது என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய நீர் அளவை கொண்டு இன்னும் 2 மாதத்திற்கு சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் தங்கமணியிடம் பேசலாம். தங்கமணி, சென்னையில குடிநீரை சேமிப்பதற்காகவும் குடிநீரை பாதுகாப்பதற்காகவும் தமிழக அரசு சார்பில் என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கு? நிச்சயமாக ஹேமா, அதாவது சென்னையை பொறுத்தவரையில தமிழ்நாட்டிலே அடிக்கடி தண்ணீர் பற்றாக்குறை குறித்த தகவல்கள் எல்லாம் அதிகமாக வெளிவருது. சென்னையில் இருக்கின்ற சுற்றுப்பகுதிகளில் நிறைய தகவல் வரும்.
பெண்கள் வந்து குடத்துடன் தண்ணி இல்லைன்னு ரோட்ல இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம், அந்த சண்டையிடுவதெல்லாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஏன்னா மெட்ரோ வாட்டரை நம்பியே இருக்காங்க சில பேர். இங்க இருக்கிற புறநகர்கள்ல திருவொற்றியூர் போன்ற பகுதிகள் எல்லாம் மெட்ரோ லாரிகள்ல வர தண்ணிகளை பெறுவதற்காகவே மக்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த லாரிகள்ல வர தண்ணிகளை பிடிப்பதற்கு மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு இருப்பதெல்லாம் நாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதே போல குறைவான தண்ணீர் இருப்பதால் அத்தனை சச்சரவுகள் இருக்கிறது. எனவே இந்த சென்னை நீர் ஆதாரத்தை தக்க வைத்துக் கொள்வது, அந்த மக்களுக்கு போதுமான தண்ணீரை கொடுப்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் தான் மிக முக்கியமாக இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் கடந்த 2001ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த திட்டத்தை மீண்டும் மிகவும் வலுவாக அதை வேரூன்ற செய்யும் வகையில், அதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கடந்த மாதம் தமிழக அரசு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் அனைத்து தனியார் மற்றும் அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு கட்டிடங்கள் மற்றும் வீடுகளிலும் இந்த பள்ளிகள் போன்றவைகள் எல்லாம் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், முறையாக அதற்கான தொட்டி அமைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அதற்காக இந்த குடிநீர் வாரியம் தரப்பிலும் அதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இந்த தண்ணீரை தாங்களாகவே சேமித்து அதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற கணக்கில் இது சொல்லப்படுகிறது. மேலும் மிக முக்கியமாக இந்த மெட்ரோ வாட்டரை பெறுகின்ற மக்கள் அவர்களது வீட்டில் ஒவ்வொரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில மழை நீரையும் சேகரிக்கிற மாதிரி அந்த டியூப் ஒரு கனெக்ஷன் கொடுத்தாலே போதும். அதற்கான முயற்சியை முதல்ல செய்யுங்க அப்படின்னு மக்களுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏனென்றால் ஏற்கனவே இருக்கின்ற அந்த மெட்ரோ வாட்டர் தொட்டியில அந்த மெட்ரோ வாட்டரை மட்டுமே அவங்க வைத்து பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள். மழை நீர் அவர்கள் வீட்டில் மாடியில் இருந்து கொட்டி வடிகால் வழியாக அது கடலில் போய் சேர்வது இருக்கும். எனவே அந்த தண்ணீர் வீணாவதை தடுத்து அதற்கு ஒரு பைப் வாங்கி போட்டாலே நீங்க அந்த தண்ணீரை சேமிக்கலாம் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் அனைத்து இடங்களிலுமே இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை சீரமைப்பது, அதை தக்க வைத்துக் கொள்வது போன்ற விஷயங்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுதான் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது ஹேமா. அது மட்டும் இல்லாமல் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை மிக முக்கியமாக பூர்த்தி செய்வது நெம்மேலி மற்றும் மீஞ்சூரில் இருக்கின்ற கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையம். அந்த கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையம் மிக முக்கியமான ஒரு நீர் ஆதாரமாக தற்போது கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒரு நாளைக்கு 200 மில்லியன் லிட்டர் தண்ணீரை அந்த கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையம் மட்டுமே கொடுக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. ஏனென்றால் முக்கியமான தேவையாக பார்த்தோம் என்றால் 831 கோடி தேவைப்படுகிறது. அதில் 200 மில்லியன் லிட்டர் மட்டுமே இந்த 2 கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து வருகிறது. எனவே மேலும் இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாம் அமைக்கலாமா என்ற யோசனையிலும் அரசு இருக்கிறது என்றே கூறலாம். பற்றாக்குறை என்று பார்த்தால் 244 மில்லியன் லிட்டர் இருக்கிறது சென்னையில் மட்டும் தண்ணீர் பற்றாக்குறை. இது லிட்டர் கணக்கில் சொல்ல போனால் 24 கோடி லிட்டர் அளவுக்கு பற்றாக்குறை இருக்கிறது. எனவே இருக்கும் தண்ணியை தக்க வைத்துக் கொள்வது, மேலும் இந்த மாதிரி மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் எல்லாம் தீவிரமாக செயல்படுத்தி தண்ணீரை தக்க வைத்துக் கொள்வது, அது மட்டும் கடல் நீரை குடிநீராக்குவது, இது போன்ற திட்டங்கள் எல்லாம் அரசு ஈடுபட்டு வருகிறது. மேலும் பல்வேறு திட்டங்கள், ஏரிகளை தூர்வாறுதல் போன்றவை எல்லாம் தற்போது கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறது அரசு என்று சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் தங்கமணி. தற்பொழுது திருவள்ளூர் பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாஜியிடம் பேசலாம். பாலாஜி, வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா நீர் திறந்துவிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு இந்த கிருஷ்ணா நீர் சென்னைக்கு வரும் பட்சத்தில் அந்த நீர் வரக்கூடிய பாதைகள், வாய்க்கால்கள் எல்லாமே சரியாக பராமரிக்கப்பட்டிருக்கிறதா? இப்போ அங்க இருக்கிற நிலை என்ன? நிச்சயமா தற்போது நம்ம அதிகாரியிடம் பேசிய போது இந்த வருகிற 1ஆம் தேதி கிருஷ்ணா நதி நீர் தமிழ்நாடு எல்லையான 0.1 அடியும் சொல்லியிருக்காங்க. அப்படி தண்ணீர் திறந்து விட்டாலும் அங்கிருந்து வரக்கூடிய அளவுல அதாவது 1983 எம்ஜிஆர் மற்றும் எம்டிஆர் கோட்ட ஒப்பந்தத்தைப்படி இந்த தண்ணீர் நமக்கு தர்றாங்க. இந்த ஒப்பந்தத்துல ஆந்திரா மாநில விவசாயிகள் தேவைக்கு ஏற்ற தண்ணீரை எடுத்துக்கொண்டு மீதி தண்ணீர் தரலான்ற மாதிரி ஒப்பந்தத்தில் இருக்குன்ற தகவல்கள் வெளியா இருக்கு. ஆனால் அந்த விவசாயிகள் தண்ணீரை எடுப்பதனால அதாவது ஒரு ஆண்டுக்கு 12 டிஎம்சி தண்ணி நம்மளுக்கு தர வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு நம்ம 7 அல்லது 7.5 டிஎம்சி அதிகமாக தண்ணீர் இருக்க நம்மளுக்கு தமிழருக்கு அடையவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டை வைக்கப்படுறாங்க. இது குறித்து ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி மாசிலான் நம்ம கூட இருக்காரு, அவரிடம் கேட்போம். ஏமா சார், இப்போ இங்க ஆந்திரால இருந்து இப்ப நம்ம கிருஷ்ணா நதி நீர் நம்மளுக்கு தமிழகத்துக்கு குடிநீருக்காக தராங்க சார். இந்த தண்ணி ஒரு ஆண்டுக்கு 12 டிஎம்சி தண்ணீர் வரணும். ஆனா இது வரைக்கும் நம்ம எவ்வளவு தண்ணி வருது, அந்த தண்ணி வந்தாலும் இந்த பூண்டி ஏரியில முறையாக சேமிக்கப்படுதா? இதை குறித்து சொல்லுங்க. பூண்டியில சேமிப்பதற்கு வேண்டிய எல்லா விதமான வசதியும் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் மிகவும் தடைப்படுகின்றது. ஆனால் மெட்ராஸினுடைய குடிமக்கள் இந்த தண்ணீருக்காக ஏமாந்து விடுகின்றார்கள். அதே நேரத்தில்
இந்த சத்தியமூர்த்தி சேகர் கட்டிய நோக்கமே இப்போது சென்னை என்று அழைக்கப்படும் அந்த அந்நாள் மெட்ராஸ் என்று அழைக்கப்படும் குடிநீர் தேவையை மக்களுக்கு பூட்டி மெட்ராஸ் மக்களுக்கு கொடுப்பதற்காக தான் இந்த சத்தியமூர்த்தி சேகர் அணை கட்டினார்கள். ஆனால் 760 சதுர மைல் கொள்ளளவு கொண்ட இந்த ஏரியானது இப்போது 760 சதுர மைல் தண்ணீர் கொள்வதில்லை. காரணம் என்னவென்றால் இதற்கு போதிய டெப்த் கிடையாது. ஆழம் இல்லாத காரணத்தினாலும் இந்த மண்ணை இதிலேயே எடுத்து மறுபடியும் போட்டுவிட்ட காரணத்தாலும் மண் உயரம் அடைந்து விட்டது. ஆகையினால் வேண்டிய தண்ணீரை சேர்க்க முடியவில்லை. அடுத்தபடியாக இரண்டாவது இந்த ஷட்டர் எப்போதும் தண்ணீர் காலத்தில் வரக்கூடிய காலத்தில் அதிகமாக லீக்கேஜ் ஆவதால் அதிகாரிகள் அந்த ஷட்டரை கவனிப்பதும் கிடையாது. இந்த காரணம் ஒன்று. இரண்டாவது கீழே விவசாயிகள் நிறைய விவசாயம் செய்வதனால் தண்ணீர் தேவைப்படும் காரணத்தினால் இந்த லீக்கேஜ் வாட்டர் அவர்களுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது. இவையெல்லாம் செய்வதற்கு முக்கிய காரணமாக இது ஒரு இடையூறாக நிற்கின்றது. கிருஷ்ணா வாட்டர் தண்ணி வருவதற்கு வழியிலே விவசாயிகள் தண்ணீரை அதிகமாக களவாடி விடுவார்கள் சொல்வதற்கில்லை. முன்னால் பேசி சொன்னது போல இந்த தண்ணீரை அவர்கள் எடுத்துக்கொண்டது மிச்சம்தான் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆணையை அப்பொழுதே வழங்கினார்கள் என்று நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இந்த தண்ணீர் சேமிக்க வேண்டும் என்றால் பூண்டி அணையில் உள்ள சத்தியமூர்த்தி சேகர் அணையின் ஆழத்தை அதிகப்படுத்த வேண்டும். அந்த தண்ணீரை வருவதற்கு இந்த ஷட்டர்களை லீக்கேஜை தடுத்து நிறுத்த வேண்டும். கீழே விவசாயத்திற்காக களவாடும் தண்ணீர் நிறுத்த வேண்டும். இப்பேற்பட்ட வசதிகளை செய்தால் இந்த மெட்ராஸ் மக்களுக்கு இந்த தண்ணி போய் செய்வதற்கு நாம் செய்ய உதவியாக இருக்கும் நிச்சயமா. ஏமா இப்ப தற்போது மாசிலான் ஐயா சொன்னது பார்த்த போது ஆந்திராவிலிருந்து நம்மளுக்கு தண்ணீர் வரும்போது அந்த விவசாயிகளுக்கு தேவையான எடுத்துக்கொண்டு மீத தண்ணீர் வர இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது முக்கியமாக அதை அகற்ற வேண்டும். ஏன்னா அந்த தண்ணீர் 12 டிஎம்சி தண்ணீர்ல அவர்களே 5 இருந்து 6 டிஎம்சி தண்ணீர்கள் அவர்களே அங்க மோட்டார்கள் மூலமாக தண்ணீர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பூண்டி ஏரியில தூர்வாரிய முறைப்படி இது அமைத்தால் மட்டும்தான் இந்த அந்த வரக்கூடிய தண்ணீர் முழுவதாக இங்கு சேமிக்கப்பட்டு சென்னை குடிநீருக்கு அனுப்ப வைக்கப்படும் என்று உறுதியாக சொல்கிறார்கள். ஏமா தொடர்ந்து பேசலாம். பாலாஜி, சென்னையை பொறுத்தவரை குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் பூண்டி ஏரிக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. ஆனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கிருஷ்ணா நீர் வரும்பொழுது அதற்கான ஒரு சேமிப்பு கொள்ளளவு என்று பார்க்கும்பொழுது மிக குறைவாக இருக்கிறது. இந்த ஏரியை ஆழப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. திரு பாலசாமி அவர்களிடத்தில் பேசலாம். சார், ஒரு பக்கம் தண்ணீர் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாயிட்டே போகுது. ஆனா இப்போ அங்க இருக்கிறவங்க சொன்ன பார்க்கும்பொழுது ஏரியில ஆழப்படுத்தக்கூடிய பணிகள் இன்னும் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்ப இருக்கக்கூடிய இந்த நீர் ஆதாரங்களை பராமரிப்பதற்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது? அவர் ஏதோ டீசல் அதாவது ஏரிய தூர் வாரணுங்கிறாரு. எல்லா இடத்துலயும் சொல்றதா தூர் வாரலாம். இப்ப அது பிரச்சனை அல்ல. தண்ணி நமக்கு வரல, மழை இங்க பெய்யல. 30 இந்த காலகட்டத்தில் பெய்ய வேண்டிய மழையில 30% 35% குறைவா தான் இருக்கு. அங்க 1ஆம் தேதி வர வேண்டிய தண்ணி வரல. அதான் காரணம். மொழிய டீசல் பண்ணலாம். இப்ப தண்ணீர் வரும்பொழுது கூட தண்ணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி திறந்து விடுறாங்கன்னு வச்சுப்போம். ஆனா அந்த வரக்கூடிய பாதைகள் அந்த இடங்கள்லாம் ஆக்கிரமிப்புகளோ இல்ல பராமரிப்பு இல்லாம இருக்கும்பொழுது எப்படி முழு கொள்ளளவு நீரும் அங்க வரும்னு நம்ம நினைக்கிறோம். அங்க 0 25 கிலோமீட்டர் இருக்கு. அது நல்லபடியாவே இருக்குது. நான் காலையில தான் பேசிட்டு வந்தேன். அங்க தண்ணி வந்தா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அங்க 155 கிலோமீட்டர் அவங்க இலையில இருக்கு. அங்கதான் ப்ராப்ளம். அதை சரி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை பழுது பார்த்த உடனே நமக்கு தண்ணீர் வரும். அந்த தண்ணி வந்தா போதும். இப்ப இருக்கிறது பற்றாக்குறை ரிப்பேர் லீக்கேஜ் எல்லாம் கூட இதெல்லாம் செகண்டரி திங்கி தான். அதை அடைச்சல அதோட பெரிய விஷயம் இல்ல. இந்த தூர்வாருங்கிறது எல்லா ஏரியும் சொல்லக்கூடியதான். தூர் வாரலாம், மிஷினரி வச்சு செய்யலாம். நிறைய செலவாகும். அதுல ஒன்றும் தவறு இல்லை. நம்மகிட்ட இருக்கிற 39,202 ஏரியும் தூர் வாரத்துக்கு 20% கொள்ளளவு அதிகமாக்கிறதுக்கு 50,000 கோடி ரூபாய் வேணும். அதை 10 வருஷத்துல 5 கோடியா கொடுத்தா கூட 5,000 கோடியா கொடுத்தா கூட 10 வருஷத்துல செய்யலாம். ஒன்னும் தவறு இல்லை. இப்ப இருக்கிறது நிதி ஆதாரம் இல்லாத காரணம் தவிர இப்போ டீசல் பண்றது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அது பாட்டு அதை செய்யலாம். அதனால இப்ப இந்த பற்றாக்குறை ஏற்பட்டது அதனால அல்ல. இப்ப நம்ம கிட்ட 25 கிலோமீட்டர் உள்ள இந்த காவா இருக்கு பாருங்க, தட் அங்கிருந்து வரத்து கால்வாய் நல்லாவே இருக்கு. தண்ணி அங்க ஏதோ தண்ணி பம்ப் பண்றாங்க அதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம தடுக்க முடியாது. அது அங்க இருக்கிற அரசு தான் சொல்லணும். அவங்கள்ட்ட சொல்லி தடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். நமக்கு 50 அவங்க கொடுக்கறதுல 2 டிஎம்சி ஒரு மாசத்துக்கு 1 டிஎம்சி கொடுத்தா கூட போதும். இப்ப அவங்கள்ட்ட கண்டலேரில் 14.75 டிஎம்சி இருக்கு.
நமக்கு அவங்க இந்த பேர்ல 8 டிஎம்ஸ் தான் கொடுக்கணும். 8 டிஎம்ஸ் கொடுக்கணும், 5 டிஎம்ஸ் கொடுத்தா கூட போதும். அது கூட நம்ம மழை பெஞ்சிடும். 2 மாசம் தான், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து பேசலாம் திரு பாலசாமி. சென்னையின் குடிநீர் தேவையை பொறுத்தவரை பூண்டி ஏரி என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே நேரத்தில் மற்ற புழல், செம்பரப்பாக்கம், சோழவரம் ஆகிய ஏரிகளும் சென்னையினுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வருகின்றன. தற்பொழுது ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய கிருஷ்ணா நீர்வரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீர் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய பல நீர்நிலைகள்ல மாசடைதல் அப்படிங்கிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே நேரத்துல பல இடங்கள்ல நீர்நிலைகளுக்கு பக்கத்திலும் சரி, அதை சுற்றிலும் சரி, ஆக்கிரமிப்புகள் என்பதும் அதிகமாக இருக்கு. அப்போ இதை தடுப்பதற்காக அரசு சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக ஹேமா, இந்த விஷயத்தை பொறுத்த வரையில அரசு ஒரு பெரிய மெத்தனம் காட்டிருக்கிறதே சொல்லலாம், அது உறுதியா சொல்லலாம். ஏன்னா கடந்த ஆட்சியிலும் சரி, இந்த ஆட்சியிலும் சரி, இந்த ஏரிகளை தூர்வாதுல பெரிய அளவு அவங்க கவனம் செலுத்தினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை என்று சொல்லலாம். பெரிய அளவுல கவனம் செலுத்தல. ஏன்னா கடந்த 2 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அந்த பருவமழை பொய்த்ததால் சில மாவட்டங்கள் எல்லாம் வறட்சி ஏற்பட்டது. திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் தங்களோட மாவட்டத்தை வறட்சி மாவட்டமா அறிவிக்கணும்லாம் அவங்க வேண்டுகோள் விடுத்தாங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஏரி, குளம், கம்மாய்கள் எதுவுமே தூர்வாரப்படல, எல்லாமே வறண்டு போய் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல தண்ணி இல்லாம மக்கள் குடிக்க தண்ணீர் எடுக்கவே கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் போய் எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. இதே நிலைமை தான் சென்னையை பார்த்தோம்னா புழல் ஏரி மிக முக்கியமான ஏரி, செம்பரப்பாக்கம் ஏரி, இந்த ஏரியெல்லாம் சோழவரம் ஏரியில மிக முக்கியமான ஏரி. ஆனா இந்த ஏரி எல்லாம் தூர்வாரப்பட்டதா, முறைப்படி பராமரிக்கப்பட்டதா என்று பார்த்தால் பெரிய அளவுக்கு முறைப்படி பராமரிக்கப்படவில்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் மிக முக்கியமாக இந்த நீர் ஆதாரங்கள் தான் சென்னை மக்கள் மிக முக்கியமான நீர் ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் இந்த நீர் ஆதாரத்தை முறையாக இவர்கள் பராமரிக்கிறார்களா என்றால் இல்லவே இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் முறையாக பராமரித்து அதை தூர்வாரினாலே ஓரளவுக்கு மழை பெய்யும் பொழுது அந்த தண்ணி தேங்கிக்கும் தண்ணியை வைத்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் முறைப்படி பராமரிக்கப்படுவதில்லை. புழல் ஏரியில் சிலர் மதுபாட்டில்கள் எல்லாம் குடித்து விட்டு அங்கு மது அருந்துவது, அங்கேயே அந்த மதுபாட்டில்கள் எல்லாம் போடுவது போன்றெல்லாம் நடக்கிறது. கழிவு நீர்கள் சில இடங்களில் கலப்பதும் குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. இது மாதிரி முறையான கண்காணிப்பு மற்றும் பராமரிப்பு இல்லை என்றே சொல்லலாம். புழல் ஏரி பொறுத்தவரை வீராணம் ஏரி மிக முக்கியமான ஏரி. ஏனென்றால் சென்னை கடலூரில் இருக்கிறது. இது வேறொரு மாவட்டத்தில் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வீராணம் ஏரி சென்னை மக்களுக்கு குடிநீர் அளிக்கிறது. அது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படி அந்த நூற்றாண்டு பழமை வாய்ந்த வீராணம் ஏரி பல 100 ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த கடலூர் வாசிகள் வைக்கிறார்கள். ஏனென்றால் நாங்க தான் சென்னைக்கே குடிநீர் தரோம், ஆனா இந்த ஏரியை தூர்வாரருக்கு யாரும் முன் வரல அப்படிங்கறத அவங்க மிக முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏனென்றால் அந்த ஏரியோட மிக முக்கியமான கொள்ளளவே அது எட்டல, மண்ணு மற்றும் சேரும் சகதியமாக இருக்கிறது. அதுதான் அந்த ஏரியோட அளவு கூட்டி காட்டியிருக்கிறது வெளியே. அதையெல்லாம் அந்த முறையா தூர்வாரினா அதோட கொள்ளளவு பெரிய அளவுல இருக்கும். அந்த தண்ணீர் அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அவங்க ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்துறாங்க. அங்க இருக்கிற விவசாயிகள் மிக முக்கியமா வலியுறுத்துவது அந்த ஏரியை தூர்வாரணுங்கிறது தான். எனவே இப்போ சென்னைக்கு இந்த நீர் ஆதாரமா இருக்கின்ற இந்த ஏரிகளை தூர்வாருவது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே போல தமிழகம் முழுக்க இருக்கிற பல்வேறு ஏரிகள், கம்மாய்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தூர்வார வேண்டிய ஒரு முக்கியமான கட்டமைப்பு இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் தங்கமணி. நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பல இடங்களிலும் இருக்கிறது. அதே நேரத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சென்னையின் ஏரிகளில் கூட இந்த மாதிரியான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. திருவள்ளூரில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாஜியிடம் பேசலாம். பாலாஜி, இப்போ பூண்டி ஏரியை பொறுத்த வரைக்கும் நீர் கொள்ளளவு என்பது மிக குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இந்த ஏரியை நம்பி மீன்பிடி தொழில் செய்து வரும் மீனவர்களுடைய இன்றைய நிலை என்ன? இந்த நீர் மிகவும் குறைந்ததுனால அவங்க என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் சந்திக்கிறாங்க? அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக ஏமா, இது இது வரைக்கும் காணாத அளவுல இந்த ஆண்டு பூண்டி ஏரியில அதாவது 35 அடி கொண்ட கொள்ளளவு கொண்ட இந்த பூண்டி ஏரி தற்போது 16.5 அடி மட்டுமே தான் இருக்கிறது. இதனால முக்கியமாக மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வராங்க. இதுல முக்கிய காரணம் தண்ணி சேமிப்பு இங்க பண்ண முடியாத ஒரு காரணம் தான் சொல்றாங்க. அதாவது ஷட்டர்கள் இருந்து வீணாக வெளியாகும் தண்ணீரால தான் இங்க தண்ணீர் முழுதாக பாதுகாக்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது குறித்து இந்த திருவள்ளூர் முன்னாள் நகரமன்ற தலைவர் இருக்கிறார் ராஜ்குமார், அவரிடம் கேட்போம். சார், இப்ப இந்த ஏரிக்கு இந்த ஷட்டர்கள் ரூபாய் 90 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு இதுக்கு சரி செய்யறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான செலவோ அதுக்கான முக்கிய தலைமோ எதுவும் செய்யவில்லை என்ற மாதிரி இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நீங்க வைக்கிறீங்க. இது எந்த மாதிரி குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க? எந்த மாதிரி கஷ்டத்துல மீனவர்கள் மற்றும் எந்த மாதிரி பாதிப்புகள் நீங்க உள்ளாவீங்க சார்? முதலில் இந்த டேம் ஆனது
ஆற்றின் குறுக்கிலே கட்டப்பட்ட டேம். இது 1934 இது செயல்பாட்டுக்கு வந்தது. 28 நில ஆர்ஜிதமும் ஆய்வு பணியும் செய்து 30 பணி தொடங்கப்பட்டு 34 அன்றைய சத்தியமூர்த்தி மேயராக இருந்த காலகட்டத்தில் இது துவங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு ஆன நிலத்தை கொடுத்தவர்களின் வாரிசு என்ற முறையில நான் சொல்லுகிறேன். இது ஒரு ஆறாக இருக்கிற சமயத்தில் கட்டப்பட்டது. முழுமையான டெப்த் இல்லை, அதாவது நீரின் கொள்ளளவு கொண்டு டெப்த் இல்லை. மேலும் இந்த ஷட்டர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னு போடப்பட்டதால் இதுக்குண்டான பழுதுபார்க்கும் நிதியை கடந்த முறையில் ஆட்சியில் இருக்கிற நிதி ஒதுக்கீடு இப்பொழுது அதை பற்றி எந்த விதமான நிலைப்பாட்டும் எந்த விதமான காரியங்களும் எடுபடவில்லை என்பது, தண்ணீர் வீணாக லீக் ஆகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் சென்னை மாநகர்களுக்கு 97 கொண்டு வர பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அன்றைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அன்றைய மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்களும் மேயர் அவர்களின் மூலமாக முன்னிலையில் இந்த திட்டத்தை சென்னை பயன்பாட்டு மக்களுக்கு குடிநீருக்காக பயன்படுத்தப்பட்டது. நிச்சயமாக. ஏமா அதே போல் தற்போது நம்மளிடம் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்காரு. இந்த பூண்டி ஏரியில அதாவது மீன் பிடித்து காலகாலமாக வாழ்ந்தோண்டு இருக்காரு, கருணாநிதி இருக்காரு. அவரிடம் கேட்போம், தற்போது மீன் வியாபாரம் எப்படி இருக்கு சார்? சார் இப்போ தற்போது நீங்க பல ஆண்டு காலமாக குடும்பத்துடன் இந்த பூண்டி ஏரியில மீன் பிடிச்சு தொழில் செய்துட்டு வரீங்க. இப்போ இந்த அளவுல நீர் மட்டம் கம்மியா இருக்கனால உங்களோட மீன் பிடிப்பு வியாபாரம் எப்படி இருக்கு சார்? அதாவது இந்த பூண்டி சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்குகின்ற மிக முக்கியமான ஏரியில இந்த பூண்டி ஏரி ஒண்ணுங்க. சென்னை ஆந்திரா மாநிலம் கடலேர் அணையிலிருந்து திறந்து விடுகிற தண்ணீர் ஊத்துக்கோட்டை 0 பாயிண்ட் வழியாக பூண்டி ஏரிக்கு இங்கிருந்து செம்பரம்பாக்கம் ஏரி பொருள் ஏரி ஆகிய பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்து சென்னை மக்களுடைய குடிநீருக்காக தேவைப்படுதுங்க. ஆனா இந்த பகுதியில் ஒரு 2-3 ஆண்டுகளாக மழை பொய்த்து விட்டது. மழை இல்லாத காரணத்தாலும் ஆந்திர மாநிலத்தில் தண்ணீர் வராத காரணத்தினாலும் இந்த பூண்டி ஏரி பாலைவனம் போல காய்ந்து கிடக்குது. சென்னை மக்களுடைய குடிநீர் ஆதாரமும் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்குதுங்க. மீன்பிடி தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த சுத்தோட்டத்தில் இருக்கிற ஒரு 20 கிராமங்கள் இந்த மீன்பிடி தொழில் நம்பி தான் பொழப்பை நடத்தி வந்தாங்க. அந்த ஏரியில தண்ணி இல்லாத காரணத்தால் மீன்பிடி தொழில் நசுங்கி போச்சுங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குதுங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, முக்கியமா இந்த பகுதி இந்த தூர்வாரினா நீர்பிடிப்பு அதிகமாகும், கொள்ளளவு அதிகமாகும், எங்களுடைய மீன்பிடி தொழிலும் நல்லா நடக்கும். நிச்சயமாக. ஏமா இப்ப தற்போது கருணாநிதி சொன்னது போல இந்த பூண்டி ஏரி தூர்வாரினா மட்டுமே தான் நீரை சேமிக்க முடியும், மீன் வளமும் அதிகப்படும். முக்கியமாக அரசாங்கத்துக்கு ஒரு மீனவர் ரூபாய் 50 ரூபாய் கட்டி தான் இங்க மீன் பிடிக்கிறாங்க, முறைப்படி மீன் பிடிக்கிறாங்க. இதனால அரசாங்கத்துக்கும் ஒரு லாபகரமான விஷயம் தான். அதனால அரசாங்கம் இதுல முன் செய்யணும்ன்றது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஏமா தொடர்ந்து பேசலாம். பாலாஜி, பூண்டி ஏரியை பொறுத்தவரை தற்பொழுது நீர் இருப்பு 14 அடியாக மட்டுமே இருக்கிறது. இந்த ஏரியை நம்பி பல்வேறு மீனவர் குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக நினைத்து அங்கே மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார்கள். ஆனால் நீர் இருப்பு குறைந்திருப்பதன் காரணமாக அவர்களுடைய தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நீரை சேமித்து வைப்பதற்கான இந்த பராமரிப்பு நடவடிக்கைகள் என்பது இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஷெட்டர்களின் பல இடங்களில் லீக்கேஜ்கள் அதிகமாக இருப்பதனால் தண்ணீர் வீணாவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இங்கே பதிவு செய்யப்படுகிறது. திரு பாலசாமி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலமா இப்போ நாள் ஒன்றிற்கு 200 மில்லியன் லிட்டர் இப்போ நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ 2 இடங்கள்ல இந்த சுத்திகரிப்பு நிலையம் வச்சிருக்காங்க. அப்போ இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை இன்னும் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அப்படி விரிவுபடுத்தும் பொழுது இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும் இல்லையா? இல்ல செலவு இதுக்கு அதிகமாக இருக்கிறதா? அரசு இதை எப்படி அணுகணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப காஸ்ட்லிமா. மழை பெஞ்சு தேக்கி வைக்கிறோம்ல, அது ரொம்ப சீப்பா தான். இது ரொம்ப அதிகமான காஸ்ட் இருந்தாலும் இப்ப 200 MLD வந்துகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் விஸ்தரிப்பு பண்ணலாம். பட் நம்ம அதை நம்பி கூட இருக்க முடியாது. அவ்வளவுக்கு செலவு பண்றது கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். இப்ப 2 வந்திருக்கு, இன்னும் ஒரு 2 வந்தா நல்லா இருக்கும். அது செய்ய வேண்டியதுதான். பட் ரொம்ப அதிகமான இது பண்ணும். இவங்க சொல்ற தூர்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீராண ஏரியை பத்தி ஒரு தம்பி சொன்னாரு, 2007 2 அடி உயர்த்தி அதனுடைய FTL, அதாவது நீர் இப்போ இருக்கிற ஃபுல் அளவை முழு அளவை 2 அடி உயர்த்தினாங்க. 50% அதனால கொள்ளளவு அதிகமாச்சு. வீராணத்துல தூர்வாரணும், அது பெரிய ஏரி. எப்பவும் மேட்டூருக்கும் அதுக்கும் கனெக்ஷன் தண்ணி வடிகிறதே இல்லை. இப்பவே எல்லா ஏரியும் காஞ்சிருக்கும் போது அங்க மட்டும் தண்ணி இருந்துகிட்டு இருக்குது. அதை தூர்வாரதுனா ஓரளவு தான் செய்ய முடிய, அதை விட பெரிய விஷயமா சென்ற ஆட்சியில 50%
அதாவது 0.91 டிஎம்சி இருந்ததை 1.41 டிஎம்சியா உயர்த்திருக்காங்க. அது மாதிரி சில ஏரிகளாம் பண்ணலாம். நான் முதலே சொன்னபடி எல்லா ஏரியும் தூர் வாரலாம். நிதி ஆதாரம், அதற்கு வேண்டிய மிஷினரி, ஆள் தலையெல்லாம் இப்ப எவனும் தள்ள மண் வைக்க மாட்டான். மிஷினை வச்சுதான் பண்ணணும், செய்யலாம். அது பிரச்சனை அல்ல. இப்பொழுது இருக்கிற ஏரிக்கு தண்ணி வரத்த மழை இல்லை, கிருஷ்ணா வாட்டருக்கு தண்ணி வரல. அது வந்தா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. இவங்க சொல்லலாம் சாதாரண தூர் சொல்லிட்டு இருப்பாங்க, தூர் வாரலாம். அதனால அதுக்கு நிறைய செய்திகள். அதுக்கு முதல்ல நான் சொன்னபடி 50,000 கோடி ரூபாய் வேணும். 10 ஆண்டுகளுக்கு 5,000 கொடுத்தா செய்யலாம். அதை அந்தந்த ஊர்ல இருக்கவங்க செய்யணும். அதோட ஏரிங்கிறது வெட்டுறதில்ல, கட்டுறது. இது நிறைய பேர் சில கிணத்தை கட்டலாம், கிணத்தை வெட்டலாம், வாய்க்கால வெட்டலாம், குளத்தை வெட்டலாம். ஏரியை கட்டத்தான் செய்ய முடியும். ஏரியினுடைய கரையும் அதனுடைய மதகுகளும் உபநீர் போக்கியும் சரியாக இருக்கும். அதுதான் சரியா இப்ப நாங்க பராமரிச்சுட்டு வரோம். அதுல ஒன்றும் ப்ராப்ளமே ஒண்ணுமே இல்லை. தூர் வாரங்கள் பொதுவா சொல்லுவாங்க, அது ஒரு செய்யக்கூடியதான், செய்யலாம். பெரிய பிரச்சனை நிதி ஆதார பிரச்சனை தான் இல்லை. மற்றபடி அதனால ஒன்றும் ப்ராப்ளம். மழை பெஞ்சா எல்லாம் நல்லா இருக்குங்க. மழை இல்லாத குறைதான் இது எப்பவுமே வருது. 1000 வருஷத்துக்கு முந்தி கூட இது வந்திருக்கு. என்னது வர்க்கடை வந்திருக்கு, அதாவது வறட்சி வரும். அது ஒரு பிரச்சனையே இல்ல, மழை பற்றாக்குறை. அதனால இது நமக்கு வர வேண்டியது கிருஷ்ணா நதியிலிருந்து வரணும். அப்புறம் இந்த மழை நீர் சேகரிப்பு இருக்கு, அருமையான திட்டம். இப்ப இருக்கிற முதலமைச்சர் இதுக்கு முந்தின இருக்கும்போது அருமையா 2004 செய்தாங்க. எங்க வீட்டுலாம் கூட நல்லா செய்யறக்க, எல்லா இடத்துலயும் நல்லாவே இருக்குது. இப்ப சென்னையில எல்லாம் கிரவுண்ட் வாட்டர் நம்பித்தான் இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் போர் இல்லாத கிணறு இருக்கும். இப்ப அதெல்லாம் தண்ணி பத்தாது, போர் போட்டு வருது. அதை நம்பித்தான் எல்லாம் இருக்காங்க. இந்த தண்ணி வர தண்ணி சுத்தமான தண்ணி அல்ல. இன்னொரு விஷயம், இப்ப எக்ஸ்டென்ஷன் இருக்கிற ஊர்கள்லாம் இப்போ ஒரு 30 ஆண்டுகளுக்கு போட்ட முந்தி இந்த பைப் நங்கனூர்லாம் அந்த பைப்பை தூக்கிட்டு புது பைப் போடுறாங்க காஸ்டைன்ல. இது இங்கிலீஷ்காரன் 150 வருஷத்துக்கு முந்தி போட்ட தூக்கி அதெல்லாம் அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு புது லைன் போட்டு தண்ணி அழகா நல்ல தண்ணியா கொடுக்கலாம். ஒரே சாக்கடை தண்ணி, யாருமே அதில் புழு வருது அது வருது, அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு அதை முதல்ல பண்ணணும். இந்த தண்ணி வருது அது பாட்டு அது இருக்கட்டும். முக்கியமா இந்த புது லைன் போடணும், நல்ல தண்ணி கொடுக்கணும். அந்த தண்ணியை கொடுக்காம இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மெட்ராஸை பொறுத்தவரை, சென்னையை பொறுத்த வரைக்கும் 2004 ஹார்வெஸ்டிங், அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை நீர் சேமிப்பு நல்லபடியா நடந்தது. அதனால நல்ல பயனை அனுபவிக்கிறோம். இன்னமும் சில இடத்துல செய்யாம இருக்காங்க. அதுகளும் இந்த வருஷம் செய்ய சொல்லி அம்மா ஆர்டர் போட்டிருக்காங்க, நடைபெறும். ஒன்னும் பிரச்சனையே இல்லை. தொடர்ந்து பேசலாம் சார். சென்னையினுடைய குடிநீர் தேவையை பொறுத்தவரை கிருஷ்ணா நீர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி திறந்துவிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளூரில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாஜியிடம் பேசலாம். பாலாஜி, இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி கிருஷ்ணா நீர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஏற்கனவே ஜூலை 1ஆம் தேதி இந்த நீர் திறந்து விட்டுருக்கணும். இப்ப இது பற்றி தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஆந்திர அரசு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கிட்ட பேசியிருக்காங்களா? அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க? வாய்மொழி உத்தரவா ஏதாவது கொடுத்திருக்காங்களா, இல்ல எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்காங்களா? அவங்க சொன்னக்கூடிய பதில் என்ன? நிச்சயமாக ஏமா இந்த தண்ணி கிருஷ்ணா நதி நீர் தமிழகத்துக்கு அடைவதற்காக பூண்டி அதாவது பூண்டி கிருஷ்ணா வாட்டர் இடம் நம்ம தொடர்பு கொண்டு பேசிய போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த 1ஆம் தேதி நிச்சயமாக கிருஷ்ணா நதி நீர் திறந்துவிடப்படும். பிரச்சனைகள் எதுவும் இல்லை, சுமூகமாக முடிந்துவிட்டது. ஆந்திராவில இருந்து நம்மளுக்கான தேவையான ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. முறைப்படி இங்கிருந்து தர வேண்டிய ஆவணங்கள் நாங்கள் தந்துவிட்டாச்சு. அதனால இந்த 1ஆம் தேதி தண்ணி நிச்சயமாக திறந்துவிடப்படும் சொல்றாங்க. இதே போல் ஆந்திரா பொதுப்பணித்துறையிடம் நம்ம விசாரிச்ச போது அவங்க என்ன சொல்றாங்க என்றால், நாங்க தண்ணீர் தருவோம், ஆனால் எங்களுக்கு குடிநீருக்கு மட்டும்தான் இங்க தண்ணீர் தர முடியும். அதாவது 12 டிஎம்சி தண்ணீர் ஒப்பந்தப்படி இருக்கிறது. தற்போது 2 மாநிலமாக பிரிஞ்சதால் இந்த 12 டிஎம்சி ஒப்பந்தம் தற்போது இங்க செயல்முறையில் ஆகாது. இந்த ஆந்திராவுக்கே தற்போது 4 டிஎம்சி தண்ணீர் தான் திறந்துவிடப்படுகிறது. அதனால் தண்ணீர் தரப்படும். ஆனால் எவ்வளவு தண்ணீர் தர வேண்டும் என்று விசாரித்த பிறகு அப்புறம் பொறுமையாக தான் சொல்லுவேன் அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பாலாஜி, இப்போ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க. இப்போ இந்த குடிநீர் ஆதாரத்தை மேம்படுத்தணும், இன்னும் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மேம்படுத்தணும் அப்படின்னா அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? அவங்க அரசிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் என்ன? அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக இப்ப நம்மளோட சமூக ஆர்வலர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், இப்போ இந்த தண்ணீர் முழுமையாக நம்மளுக்கு அடையறதுக்கும் இந்த 1ஆம் தேதி கிருஷ்ணா நதி நீர் நம்மளுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தண்ணீர் வந்தோம் இங்க இருக்கிற ஆக்கிரமிப்புகள் போன்ற இதுகளை அகற்ற எந்த மாதிரியான அரசாங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று குறித்து நீங்க சொல்லுங்க சார்.
இதுபோல தொடர்ந்து இந்த வாரம் அடுத்த வாரம் என்று ஆந்திர அரசாங்கம் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது குடிநீர் வழங்கும் தேதியை. இந்த நீரை நாம் முறையாக குடிநீருக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இது வரும் கால்வாய்கள் வரும் வழியில நிறைய விவசாய ஆக்கிரமிப்புகளும் தனியார் ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் அகற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது நம்முடைய இந்த குடிநீர் கால்வாயின் வழியாக கழிவுநீர் கலப்பதை பொதுப்பணித்துறை உறுதியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இப்பொழுது கூட நம் புழலேரி பூண்டி ஏரிக்கு அடுத்தபடியாக புழலேரி இதனுடைய நீர்த்தேக்கமாக இருக்கிறது. அங்கே திருமுல்லை வாயில் பகுதியில் இருக்க மழைநீர் சேகரிப்பு கால்வாய் என்ற பெயரிலே அதில் உள்ள சாக்கடை நீர் எல்லாம் புழலேரியிலே கலர்க்கும் அபாயம் உள்ளது. இதனையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்லாது நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய நீர்நிலைகளின் தேவைகளை மக்களுக்கு அதனுடைய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். ஒரு காலத்திலே நீர்நிலைகள் நிறைந்த மாவட்டமாக தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் இருந்தது. இன்று அனைத்து நீர்நிலைகளும் தனியார்களாலும் அரசாங்கத்தாலும் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டால் நாம் அடுத்த மாநிலத்திலும் நீர் தேவைக்காக கேட்டு பெற வேண்டிய அவசியம் இருக்காது. நாம் நம்முடைய நீர் தேவைகளை சீர் செய்து கொள்ள முடியும். எனவே அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு குடிநீர் ஆதாரங்களான நீர்நிலைகள், ஏரி, குட்டைகள் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதனை ஆழப்படுத்தி நீரை சேமிக்கக்கூடிய வழிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இங்க இருக்கிற மக்களின் முக்கிய கோரிக்கை என்ன இருக்குன்னா, அதாவது சென்னைக்கு குடிநீர் தரக்கூடிய முக்கியமான ஏரி திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி, செம்பரம்பாக்கம், புழல், சோழவரம் ஆகிய 4 ஏரிகள் முக்கிய ஏரிகள் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்து இருக்கிறது. இந்த ஏரிக்கான நீர் செல்லும் கால்வாய்கள் அங்கங்கே ஆக்கிரமிப்புகள், அதாவது போன்ற விவசாயிகள் ஆக்கிரமிப்பு மற்றும் இந்த கழிவு நீர் கலப்பது அந்த போகிய பிரச்சனைகள் அரசாங்கம் முழுதாக தலையிட்டு தடுத்தால் மட்டுமே தான் முக்கிய சென்னைக்கு குடிநீர் முழுதாக தூய்மையாகவும் சுத்தமாகவும் தரப்படும் என்றது இந்த பகுதி சமூக ஆளுநர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மற்றும் பகுதி மீனவர்கள் என்ற கோரிக்கையாக உள்ளது. ஏமா தொடர்ந்து பேசலாம் பாலாஜி. திரு பாலசாமி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ ஆந்திர நம்ம தமிழக ஒப்பந்தப்படி 12 டிஎம்சி அவங்க கொடுக்கணும். ஆனா இப்போ ஆந்திர அரசு அவங்களுக்கே நீர் பத்தாம இருக்கிறதுனால மிக குறைவான நீர் வருது அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க. அப்போ இந்த ஒப்பந்தத்துல மறுபரிசீலனை செய்யணுமா? ஏற்கனவே தண்ணீருக்காக நீதிமன்றத்தை அணுகக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். அப்போ இதற்கான ஒரு நடவடிக்கை நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை போக வேண்டியதில்லை. அவங்க தரன்னு சொல்லிருக்காங்க. இந்த ரிப்பேர் பண்ணது தான் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க 1000 கொடுப்பாங்கன்னு தெரியல, கொஞ்சம் குறைச்சுதான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த 2 பிரிஞ்சதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கதா சொல்றாங்க. இருந்தாலும் நமக்கு தண்ணீர் வரும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரம் கேட்ட போது நமக்கு நிச்சயம் 1ஆம் தேதியோ அது ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு வரும். ஏன்னா அது 155 இது 25 கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் வரணும் எங்க கண்டலேரிலிருந்து வர்றது. இப்ப 237 கியூசெக்ஸ் தான் விட்டுட்டு இருக்காங்க. அவங்க அதாவது பாசனத்துக்கு விட்டுட்டு இருக்காங்க, நமக்காக விடல. இன்னும் சேர்த்து விட்டா 1500 கியூசெக்ஸ் விட்டா தான் நமக்கு நம்ம பாயிண்ட்ல 1000 வரும். அது 1000 எப்பவுமே வரதில்லை, 800 வந்தா கூட போதும். இது வரைக்கும் 12 அவங்க சொன்னபடி 12ன்னு சொல்ற முடியும். இது வரைக்கும் 8 டிஎம்சி மேல வந்தது அல்ல, வர முடிய கிடைக்கல. ஆனா நமக்கு அது வந்தாவே கூட போதும். இப்போ வரும், நிச்சயம் வரும். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம கால்வாய் சுத்தமா இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. இன்னும் ஆக்கிரமிப்பு கால்வாயில எந்த ஆக்கிரமிப்பும் இல்லை. தண்ணி வந்ததுன்னா நமக்கு நிச்சயம் வரும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக 4 முக்கியமான ஏரிகள் இருக்கின்றன. மேலும் வீராணம் ஏரியிலிருந்தும் நாள் ஒன்றிற்கு கிட்டத்தட்ட பல கன அடி நீர் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது சென்னையின் குடிநீர் ஆதாரமாக முக்கிய ஆதாரமாக கருதப்படும் பூண்டி ஏரி வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. மேலும் ஏரியின் பல பகுதிகளில் தூர் வாரப்பட வேண்டும், ஏரியின் ஷட்டர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அடைப்புகளை சரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. மேலும் சென்னைக்கான குடிநீர் ஆதாரத்தை பொறுத்தவரை கிருஷ்ணா நீரும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜூலை 1ஆம் தேதி திறந்துவிடப்பட வேண்டிய நீர் இன்றும் திறந்துவிடப்படவில்லை. ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால்களில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தகவல்கள் இங்கே நமக்கு தெரிவிக்கின்றன. மேலும் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி கிருஷ்ணா நீர் திறந்துவிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கிருஷ்ணா நீர் இங்கே சென்னைக்கு வரும்பொழுது அது வரக்கூடிய அந்த வாய்க்கால் பகுதிகளில் பல இடங்களில் தூர்வாரப்பட வேண்டும், அதே நேரத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய மக்களின் தரப்பில் கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் நீர்நிலைகளை மேம்படுத்தவும் குடிநீர் ஆதாரத்தை பெருக்கவும் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த திட்டங்களில் மிக முக்கியமான ஒன்றாக மழைநீர் சேகரிப்பு திட்டமும் பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை அரசு மட்டுமில்லாமல் பொதுமக்களும் சேர்ந்து விழிப்புணர்வோடு இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் நிச்சயமாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் என்கின்ற
ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் இந்த கிருஷ்ணா நீர் சென்னைக்கு வருவதற்கான இந்த ஒரு விஷயத்தில் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தீவிரமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே சென்னை மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் தங்கமணி மற்றும் திருவள்ளூரிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் பாலாஜி மற்றும் நம்முடைய செய்தி அரங்கில் பங்கேற்ற திரு பாலுசாமி ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.